அனைவருக்கும் வணக்கம். குரூப் எக்ஸாம் தேர்வுக்கான தமிழ் பாடப்பகுதிகள் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் வினா எண் 76லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்க போகிறோம். கடந்த காணொளிகளில் 75 வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். குரூப் எக்ஸாம் எழுதி அரசு தேர்வுக்கு தயாராவது, அரசு பணிக்கு செல்வது அப்படிங்கிறது உங்கள் லட்சியமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், 25 வினாக்கள், அதற்கான விடையும் நான் சொல்கிறேன். இந்த 25க்கு உங்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதை கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு 6ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் தயாராகிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையாக இது இருக்கும். வாங்க நம்ம நேரடியாக வினாக்களுக்கு போகலாம். 76வது வினா, மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று எந்த நூலில் எப்புலவர் பாடியுள்ளார்? ஆப்ஷன் பாருங்க. புறநானூறு ஔவையார், நல்வழி ஔவையார், கொன்றைவேந்தன் ஔவையார், மூதுரை ஔவையார். அப்போ பார்த்தோம்னா பாடினவர் ஔவையார் தான். எந்த நூலில் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி ஆயிடுச்சு. புறநானூறா, நல்வழியா, கொன்றைவேந்தனா, மூதுரையா அப்படின்னு பார்த்தா இதற்கு சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா மூதுரை, 4வது பதில் டி. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வினா எண் 77 பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? திருவள்ளுவர், கம்பர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஔவையார். இதற்கு சரியான பதில் 3வது பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதான் சரியான பதில். அடுத்து வினா எண் 78 பாருங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது? 6 ஏக்கர், 7 ஏக்கர், 8 ஏக்கர், 9 ஏக்கர். சரியான பதில் 3வது பதில் 8 ஏக்கர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வினா எண் 79 பாருங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. இதற்கு சரியான பதில் 3வது பதில் கல்வி அப்படிங்கிறதுல தான் மெல்லினத்திற்கு இனமான எழுத்து வரவில்லை. அடுத்து வினா எண் 80 பொறுத்துக பாருங்க. தலைவர்களின் பிறந்த நாளை எந்த விழாவாக, எந்த தினமாக கொண்டாடுகின்றார்கள்? அதான் பொறுத்துக. முதல்ல பாருங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் குழந்தைகள் தினம், அப்துல் கலாம் மாணவர் தினம், சுவாமி விவேகானந்தர் ஆசிரியர் தினம், ஜவஹர்லால் நேரு தேசிய இளைஞர் தினம். இதற்கு சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா 3வது பதில் சி. 3, 2, 4, 1. அப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பார்த்தோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் 3 ஆசிரியர் தினம், 2 பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் பார்த்தோம் அப்படின்னா மாணவர் தினம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் தேசிய இளைஞர் தினம், ஜவஹர்லால் நேரு 3வது பதில் குழந்தைகள் தினம். இப்போ இதான் பார்த்தோம்னா இதற்கான விடை. அடுத்தது பாருங்க. வினா எண் 81 தமிழ் சொல் தருக. சிடி என்பதன் காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் என்ன? குறுவட்டு, குறுந்தட்டு, குறுந்தகடு, மின்வட்டு. சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா 3வது பதில் குறுந்தகடு அப்படிங்கிறதா பார்த்தோம் அப்படின்னா சிடி என்பதன் தமிழ் சொல் குறுந்தகடு. அடுத்த வினா எண் 82 பாருங்க. ஆசார கோவை என்பதன் பொருள் யாது? நல்ல செயல்களின் தொகுப்பு, நல்ல கடமைகளின் தொகுப்பு, நல்ல பாடல்களின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இதற்கு சரியான பதில் 4வது விடை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் ஆசாரக்கோவை என்பதன் பொருள். அடுத்தது வினா எண் 83 பாருங்க. தொகை சொல் விளக்கம் தருக. முத்தேன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? கொம்புத்தேன், மலைத்தேன், நிலத்தேன், கொம்புத்தேன், மரத்தேன், காட்டுத்தேன், கொம்புத்தேன், காட்டுத்தேன், மலைத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதில் முத்தேன் என்பதற்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னா
4வது விடை. கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன் என்பதுதான் முத்தேன் என்பதன் விரிவாக்கம். அடுத்து வினா எண் 84 பாருங்க. தாலாட்டு என பெயர் உருவாக காரணம் யாது? குழந்தைகளுக்கு பாடுவதால், தலையை அசைத்து பாடுவதால், நாவை அசைத்து பாடுவதால், தாளத்துடன் பாடுவதால். இதில் 84க்கு சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா 3வது பதில், நாவை அசைத்து பாடுவதால். தாலாட்டு அப்படிங்கிறதுடைய பொருள் பார்த்தோன்னா உருவாக காரணம் நாவை அசைத்து பாடுதல். தாள் அப்படின்னா நாக்கு என்று ஒரு பொருள் உண்டு. நாக்கை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என பெயர்பட்டது. அதனால தான் நாவை அசைத்து பாடுதல் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா எண் 85. உழவர் எத்திங்களில் விதைப்பர், எத்திங்களில் அறுவடை செய்து பயன் பெறுவர்? ஆவணி தை, சித்திரை தை, ஆனி தை, ஆடி தை. வினா எண் 85 சரியான பதில் 4வது பதில் ஆடி தை. அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடியில் விதைக்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மாதத்தில் அறுவடை செய்கிறாங்க. அதனால் சரியான பதில் ஆடி தை. வினா எண் 86. எந்த நாள் திருவள்ளுவர் தினம் என கொண்டாடப்படுகிறது? தை முதல் நாள், தை 2ஆம் நாள், சித்திரை முதல் நாள், சித்திரை 2ஆம் நாள். சரியான பதில் 2வது பதில் தை 2ஆம் நாள் அப்படிங்கிறதா பார்த்தோம் அப்படின்னா சரியான பதில். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். அடுத்து வினா எண் 87. பொறுத்துக. அறுவடை திருநாள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க. எந்த மாநிலத்தில் எப்படி கொண்டாடுறாங்க அதான் கேள்வி. பஞ்சாப் லோரி, குஜராத் ராஜஸ்தான் மகர சங்கராந்தி, ஆந்திரா கர்நாடகம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உத்தராயன். இதில் சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் பதில் 1, 3, 2. அப்போ பார்த்தோன்னா பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாளை லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. குஜராத் ராஜஸ்தானில் பார்த்தோன்னா அறுவடை திருநாளை உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்தோன்னா அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து வினா எண் 88 பாருங்க. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களுள் பொருந்தாத ஒன்று. புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கர்ணன் தபசு. மாமல்லபுரத்தில் காண வேண்டியவற்றுள் பொருந்தாத ஒன்று அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4வது பதில் கர்ணன் தபசு. அடுத்தது பாருங்க. வினா எண் 89. கூற்றை ஆராய்க. நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறி போன்றவை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். அடுத்தது பாருங்க 2. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அல்லர். 1, 2 சரி, 1, 2 தவறு, 1 சரி, 2 தவறு, 1 தவறு, 2 சரி. இதற்கு சரியான பதில் பார்த்தோம் அப்படின்னா 3வது விடை 1 சரி, 2 தவறு. அன்றாடம் விற்பனை செய்பவர்களை சிறு வணிகர்னு சொல்கிறாங்க, அது சரி. ஆனால் சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அல்லர். இல்லை, நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க தான் சிறு வணிகர்கள். அதனால் 1 சரி, 2 தவறு. அடுத்து வினா எண் 90 பாருங்க. தமிழில் மயங்கொலி எழுத்துகள் எத்தனை? 5, 6, 7, 8. சரியான பதில் டி, 4வது பதில் 8. தமிழில் மயங்கொலி எழுத்துகளின் எண்ணிக்கை 8. வினா எண் 91 பாருங்க. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் எந்த எழுத்து தோன்றும்? லகரம், 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 ரகரம். இதில் சரியான பதில் 2வது பதில் லகரம். இதான் பார்த்தோம் அப்படின்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றக்கூடிய எழுத்து. அடுத்தது வினா எண் 92 பாருங்க. மோந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? முருக்க மலர், அனிச்ச மலர், குவளை மலர், நெருஞ்சி மலர். மோந்து பார்த்தால் வாடிவிடக்கூடிய மலர் அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னா 2வது பதில் அனிச்சம் மலர். அடுத்த வினா எண் 93. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா டேஸ் உடையான் உலை. ஒழுக்கம், செல்வம், ஊக்கம், அன்பு. சரியான பதில் 3வது விடை ஊக்கம். அடுத்து வினா எண் 94.
ஊக்கமது கைவிடேல் என பாடிய புலவர் கபிலர், கம்பர், பரணர், ஔவையார். சரியான பதில் 4வது பதில் ஔவையார். ஔவையார் தான் ஊக்கமது கைவிடல் என்று பாடியவர். வினாயன் 95 பாருங்க. ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என தமிழனின் பெருமையை பாடியவர் பாரதிதாசன், அண்ணாதுரை, கண்ணதாசன், முடியரசன். இதற்கு சரியான பதில் 4வது பதில் முடியரசன். அடுத்து வினாயன் 96. சொற்பொருள் தருக. சமர் என்பதன் பொருள் வீரர் படை, சண்டை, போர், சம வலிமை. சரியான பதில் 3வது பதில் போர். சமர் என்பதன் பொருள் போர். வினாயன் 97. சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், வாணிதாசன். சரியான பதில் முதல் பதில் பாரதியார். இவர் தான் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று பாடியவர். அடுத்து வினாயன் 98. தாழம்பூ எந்த திணைக்குரிய பூ? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். தாழம்பூ நெய்தல் நிலத்திற்குரிய பூ. அடுத்து வினாயன் 99. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன், சக்திவேல், வானமாமலை, அருணாச்சலம். சரியான பதில் 2வது பதில் சக்திவேல். அதுக்கடுத்து வினாயன் 100 பாருங்க. சீனத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. கண்ணாடி, சந்தனம், கற்பூரம், பட்டு. சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யாத பொருள் என்ன அப்படின்னா சந்தனம். பொருந்தாத பொருள் சந்தனம். அப்போ இதில் பார்த்தோம்னா வினாயன் 76லேருந்து 100 வரைக்கும் இந்த காணொலியில் பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த வினாக்களை பதிவிடுறேன்.